வெள்ளைப்பூடு. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில் சாப்பாடு மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி தான் செய்வோம். நல்லாயிருக்கும். நல்ல மிளகாப்பு சோறு இருந்தால் போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தான் கருவாடு எண்ணெய், கருவாடை பொரித்து அந்த எண்ணெயை வச்சு சாப்பிடுவோம். சிக்கன் மசாலா எண்ணெயில் சூடு பண்ணி அப்படி சாப்பிட்ருக்கோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடும் போது நல்லா வாசனையாக இருக்கணும், நம்ம வாசனை வரணும். உப்பு, நல்லெண்ணெய் இதில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அரைச்சிட்டு அப்புறம் சாப்பாடு ஊற்றையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே நடுவில் எடுத்து வச்சு சுட சுட சோறில் நடுவில் அந்த காரமானதை வச்சுட்டு அப்படியே நல்லெண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும், அப்படியே மேலாப்பில் ஊற்றிட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும். ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறேன், செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இப்படிலாம் சாப்பிட்டு அனுபவம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.